ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் தமிழ் எக்ஸாமுக்கு சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து என்கிட்ட கேட்ட கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா 6 மார்க் மட்டும் தனியாக அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. 12th தமிழ் பப்ளிக் எக்ஸாமுக்கான மிக முக்கியமான நெடுவினா கொஷின் அப்லோட் பண்ண சொன்னீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் 3ல் உள்ள மிக முக்கியமான நெடுவினா சொல்ல போகிறேன். ஸோ இதை மட்டும் படித்தாவே போதும், நீங்கள் வந்து பப்ளிக் எக்ஸாமில் 3 நெடுவினா அட்டன் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே. ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் 12th ஸ்டூடெண்ட் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி நீங்கள் கேட்குற ஒவ்வொரு வீடியோவும் பப்ளிக் எக்ஸாமுக்கு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ப்ரிப்பரேஷன் எந்த அளவுக்கு சூப்பரா போகுது அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணிருங்க. அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஏன்னா அதில் தான் நான் பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான லிங்க் எல்லாமே நான் வந்து அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். எக்ஸாம் டயத்தில் குறிப்பாக நிறைய உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 6 மார்க் கொஷினை பொறுத்தவரை நெடுவினா பார்ப்போம். எது இம்பார்ட்டன்ட் 6 மார்க் நெடுவினா பொறுத்தவரை உரைநடை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்தே மனித சமூகம் என்னும் பாரமைப்பு கட்டமைக்கப்படுகிறது எவ்வாறு விளக்குக? ரொம்ப முக்கியமான வந்து நெடுவினா கொஸ்டின். அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதாவது நான் நெடுவினா வந்து எக்ஸாமில் நோட்ஸில் உள்ள மாதிரி அப்படியே தான் எழுதுனேன், ஆனாலும் எனக்கு வந்து 5 மார்க் தான் போடுறாங்க, முழுசாக 6 மார்க் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க டீச்சர், கேட்டால் வந்து ப்ரெசன்டேஷன் சரியில்லை அப்படின்னே சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ஒரு வீடியோ நாளைக்கு அப்லோட் பண்ண போகிறேன், ப்ரெசன்டேஷன் வீடியோ. ஸோ அதை பாருங்கள். பட் நான் நெடுவினாக்கு மட்டும் இந்த வீடியோவில் இப்போவே சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நெடுவினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு 2 பக்கம் வரைக்கும் எழுத ட்ரை பண்ணுங்கள். அது எல்லா நெடுவினாவுக்கும் நீங்கள் எழுதக்கூடிய அந்த 3 நெடுவினாக்குமே குறிப்பிச்சட்டகம், அதாவது முன்னுரை, நீங்கள் எழுத அந்த பொருளுரை என்னென்ன டாபிக்ஸ் அதெல்லாம் எழுதிட்டு கடைசியாக முடிவுரை போட்டு அந்த மாதிரி எழுதுங்க. ஸோ அந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா குறிப்பிச்சட்டகம் போட்டு எழுதுங்க. இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ளஸ், அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரெசன்டேஷன் வந்து உங்களுக்கு பார்க்க வந்து ஒரு நீட்னஸாக இருக்கும். ஸோ ஃபுல் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான டிப்ஸ் நெடுவினா பொறுத்தவரை. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கல, பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே நிகழ்ந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. நிர்வாக மேலாண்மை குறித்து இறையன்பு கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. மயிலையார் ஒரு ஆராய்ச்சி பேரறிஞர் என்னும் கூட்டினை சான்றுடன் கட்டுரையாக்குக. ஸோ இந்த 4 நெடுவினா வந்து செய்யுள் வந்து படிச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று சொல்லிக்கிறேன், என்ன அப்படின்னா செய்யுளை உரைநடையில் இந்த 4 நெடுவினா வந்து படிச்சுக்கோங்க. செய்யுளுக்கு வந்து அடுத்து சொல்கிறேன். மொத்தமே 12 நெடுவினா தான். செய்யுள் 4 நெடுவினா, உரைநடையில் 4 நெடுவினா, துணைப்பாடத்தில் 4 நெடுவினா. அதை மட்டும் படிங்க போதும், கண்டிப்பாக அதுலேருந்து தான் கேட்பாங்க. அண்டு செய்யுளை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா கவிதை எழுத அறிய வேண்டுவனாக சுரதா கூறுவனவற்றை விவரிக்க ரொம்ப முக்கியமான ஒரு நெடுவினா. ஸோ அது பார்த்துக்கோங்க. நெடுநல் வாடையில் நக்கீரர் காட்டும் மழைக்கால வர்ணனை செல்லில் வடிவிக்க ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது எச்சே கிறித்துவ கம்பரே என்பதை நும் பாடப்பகுதி வழி நிறுவுக. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள மயிலாப்பூர் கந்தக்கோட்டை பகுதிகள் செய்யுளில் எவ்விதம் காட்சிப்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த 4 நெடுவினாவும் வந்து கண்டிப்பாக பார்த்துக்குங்க. ரொம்ப முக்கியமான நெடுவினா செய்யுளில். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செய்யுளில் வந்து ஒன்று இதை பாருங்கள், அப்படி இல்லை அப்படின்னா திருக்குறள் உள்ள எல்லா நெடுவினாயும் பார்த்துக்கோங்க. 2 திருக்குறள் இருக்கா, மொத்தம் 4 நெடுவினா இருக்கும்னு நினைக்கிறேன். 4 3 இருக்கும் 2 திருக்குறள்லையும் சேர்த்து. ஸோ அந்த திருக்குறள் நெடுவினா பார்த்துங்க. ஏன்னா திருக்குறள் வந்து கண்டிப்பாக ஒன்று வந்து கேட்பாங்க. ஐ திங்க் செய்யன்றி அறிதல், வாழ்வியல், அந்த மாதிரி 2 வரும். ஸோ அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஓகேங்களா? ஒன்று திருக்குறள் உள்ள எல்லாத்தையும் பாருங்கள், அப்படி இல்லாட்டி இந்த 4 முக்கியமான நெடுவினாவை பார்த்துக்கோங்க. ஸோ இதான் செய்யுள்ள. துணைப்பாடத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி கடிதம், உரிமை தாகம், நடிகர் திலகம், சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வகையில் துணை புரிகின்றது விளக்குக. இதெல்லாம் வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விரிவான நெடுவினா, துணைப்பாடத்தில் உள்ள நெடுவினா. ஸோ இதை தான் முக்கியமானது. மொத்தம் இந்த 12 நெடுவினா மட்டும் படிங்க. 3 நெடுவினா வந்து கண்டிப்பாக உங்களால் அட்டன் பண்ண முடியும். செய்யுளில் 1, உரைநடையில் 1, துணைப்பாடத்தில் 1, 3மே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். அண்ட் எழுதுறதுக்கு நான் சொன்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு 2 அல்லது 2.5 பக்கம் வரைக்கும் இருக்கிற மாதிரி நெடுவினா எழுதுங்க. அண்ட் குறிப்பு சட்டம் போட்டு எழுதுங்க. ஹெட்டிங் கொடுத்து எழுதுங்க. ஒவ்வொன்றையும் அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்துங்க. சப்போஸ் உங்களை அறியாமல் ஏதாவது மிஸ்டேக் வந்துச்சுன்னா ஒரு சின்ன ஸ்ட்ரைட் லைன், ஒரு கோடு போட்டு அடிச்சிருங்க. ரொம்ப கிறுக்கி வைக்காதீங்க. ஸோ அதெல்லாம் நீட்னஸ் இருக்காது. அதுவும் நெடுவினா பொறுத்தவரை லைட்டாக நீங்கள் அடித்து வச்சிருந்தாவே கண்டிப்பாக வந்து முழு மார்க் போட வாய்ப்பே கிடையாது. ஸோ 5 மார்க் 5.5 மார்க் தான் போடுவாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நெடுவினால அடித்தல் திருத்தல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாதீங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வந்து இது ஒன்றுங்க. அடுத்து நெடுவினாக்கு தான் இந்த வீடியோ. யாராவது சிறுவினா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்னும் வீடியோ பாருங்கள், இல்லாட்டி நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெடுவினா சொல்லிட்டேன், எடுத்து சிறுவினா வந்து சொல்ல போகிறேன், இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? செய்யுள் உரைநடையில் குருவினாலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சிறுவினா எல்லாமே சொல்லிட்டேன். பட் இந்த வீடியோவில் ஸ்பெஷலாக நெடுவினாக்கு தான் ரெடி பண்ணேன். பட் ஓகே, சிறுவினாவையும் சேர்த்து சொல்லிடுவோம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து இந்த வீடியோ தான் புதுசாக பார்க்கலாம் நம்ம சேனல். ஸோ அப்போ வந்து அவங்க மறுபடியும் கமெண்ட் பண்ணுவாங்க, இதே மாதிரி சிறுவினா வந்து குருவினா அப்லோட் பண்ணுங்க. ஸோ அதனால் சிறுவினா அந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஓகேங்களா? அது மறக்காமல் லைக் பண்ணியிருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிறுவினா பொறுத்தல செய்யுளை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா யோங்கலி நீர் ஞாலத்தை இருளகற்றும் இடம் சுற்றி பொருள் விளக்குக. ரொம்ப முக்கியமான ஒரு சிறுவினா. வருபவர் எவராயினும் நன்றி சிறுத்தை இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. அண்ட் இந்த சிறுவினா செய்யுள் சிறுவினா பொறுத்தளவு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக, அந்த டைப் கொஸ்டின் தான் வரும். ஸோ அதனால் அதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.
அண்ட் நிறைய பேர் மனப்பாட பாடல் இம்பார்ட்டன்ட் கேட்டிருந்தீங்க. ஸோ அது மனப்பாட பாடலை பற்றில நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுக்க முடியாது, கொடுக்கலாம், யார் வேணாலும் கொடுக்கலாம், இதான் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இப்போ நம்ம கொஷின் ஆன்சர்லாம் கண்டிப்பாக சொல்கிறது தான் வரும். பட் மனப்பாட பகுதி பாடலை பொறுத்தவரை அவங்க எது கேட்பாங்க யாருனாலுமே கெஸ் பண்ண முடியாது. ஸோ எது வேணாலும் கேட்கலாம் எதிர்பார்க்காம. சொல்ல முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் படிக்கிறது பெஸ்ட்டு. அப்படியும் மனப்பாடம் இம்பார்ட்டன்ட் கேட்குறவங்களுக்கு நான் இன்னும் நிறைய டீச்சர்ஸ்ட்டெல்லாம் கேட்டுட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் எக்ஸாமுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடி. ஓகேங்களா, அதை பார்த்துக்கோங்க. அண்டு வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். சடாயுவை தந்தையாக ஏற்று ராமன் ஆற்றிய கடமைகளை எழுதுக. மணலில் எழுதியது முதல் தற்காலம் வரை எழுதும் முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தொகுத்துரைக்க. பங்குனி உத்திர திருவிழா நடைபெற்ற முறையை திருஞான சம்பந்தர் எவ்வாறு பதிவு செய்கிறார். சிறுவினாவும் அதே மாதிரி தான். மேக்ஸிமம் வந்து அந்த எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க, அடித்தல் திருத்தல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்டு இதுக்கு குறிப்பு சட்டம்லாம் தேவையில்ல, ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அது மட்டும் போதும். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு குறித்து உங்கள் கருத்தை எழுதுக அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நீங்கள் எப்படி எழுதணும்னா, நாட்டிய அரங்கின் அமைப்பு குறித்து இளங்கோவடிகள் நாட்டிய அரங்கின் அமைப்பை இளங்கோவடிகள் காட்சிப்படுத்தும் பாங்கு அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து ஹெட்லைனாக போட்டுட்டு அண்டர்லைன் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் வந்து ஸ்டார் போட்டு ஆன்சர் எழுத ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இது எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி என்றும் பறவைகளும் வரக்கூடும் நாளை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மீடியம் சுட்டி விளக்கம் தருக. அடுத்து யானை புக்கம்புலம் போல தாண்டும் உண்ணம் உலகம் கடுமை. ஓமையும் பொருளையும் பொறுத்து எழுதுக. ஓமையும் பொருளையும் சேர்த்து எழுதணும். ஓகே. அடுத்து ஈசன் மகன் என்றால் ஒரு இலை என ஒரு மீன் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. இதெல்லாம் செய்யுள் உள்ள மிக மிக முக்கியமான சிறுவினா. அடுத்து உரைநடை அப்படின்னு பார்த்தோம்னா, சங்க பாடல்களில் ஒலிக்கோலம் குறிப்பிடத்தக்க ஒரு பண்பாகும் விளக்குக. பேரிடர் மேலாண்மை ஆணையம் விளக்குக. பண்டைய விருந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் எழுதுக. நீங்கள் ஆசிரியரானார் மாணாக்கரை அன்பினால் எவ்வகையில் நெருப்படுத்துவீர். வேளாண் மேலாண்மை குறித்து நீவீர் பரிந்துரைப்பவற்றை எழுதுக. மயிலை சீனி வேங்கடசாமி நினைவு சிறப்பதற்கு செய்திகள் உருவாக்கி தருக. ஸோ இதெல்லாம் மிக மிக முக்கியமான சிறுவினா செய்யுள் அண்ட் உரைநடையில். அவ்வளோதான், நெடுவினாக்காக தான் இந்த வீடியோ எடுத்தேன், பட் சிறுவினாவும் சேர்த்து சொல்லிட்டேன். ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடலாம் நல்லா படிச்சிருங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாமில் எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு மார்க் போகிறதுக்கு அதுலேயே மற்ற சப்ஜெக்ட்லாம், இப்போ ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த சப்ஜெக்ட்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க. பட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு பார்க்கல கண்டிப்பாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ மார்க் உங்களுக்கு குறையிறதுக்கும் அது ஒரு காரணமாக இருக்கும். நீங்கள் நல்லா எழுதுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு மார்க் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெரிய ரீசனாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.